உங்க மொபைல் பேட்டரி எப்போதும் தீர்ந்து போகாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ட்ரோன்கள் தரையிறங்காமல் பல வருஷங்களா பறந்துட்டு இருக்கக்கூடிய உலகத்தையும் கற்பனை பண்ணி பாருங்க. சார்ஜ் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு சிறிய பேட்டரி. ஆம், இது விரைவில் சாத்தியமாகும்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சீன ஸ்டார்ட் அப் நிறுவனமான பீட்டா வோல்ட் டெக்னாலஜி உருவாக்கிய புரட்சிகரமான புதிய அணுசக்தியால் இயங்கும் பேட்டரியான BV100 பற்றி பார்க்க போறோம். இந்த சிறிய அதிசயம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடும். இது நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். BV100 உங்கள் சராசரி பேட்டரி மாதிரி இல்லை. 15x15x5 மில்லிமீட்டர் அளவில் உள்ள இந்த அணுசக்தியால் இயங்கும் பவர் ஹவுஸ் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய அவசியமின்றி 50 ஆண்டுகள் வரை மின்சாரத்தை உருவாக்க முடியும். ஆம், நீங்க சார்ஜ் பண்ண வேணாம், எரிபொருள் நிரப்ப வேணாம், தூய்மையான முடிவில்லாத மின்சார சக்தி மட்டுமே. இப்போ இந்த பேட்டரியால இயங்குற ஒரு ட்ரோனை கற்பனை பண்ணி பாருங்க. முடிவின்றி தொடர்ந்து பல வருடங்கள் காற்றில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ட்ரோன். இது ராணுவம் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். எரிபொருள் நிரப்ப அல்லது ரீசார்ஜ் செய்ய இனி நிறுத்த வேணாம். BV100 ட்ரோன்களை உண்மையிலேயே வரம்பற்றதாக மாற்றும். ஆனா இது வெறும் ராணுவ தொழில்நுட்பத்தை பத்தினது மட்டும் இல்ல. நம்முடைய ஸ்மார்ட் போன், மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படும் சென்சார்கள் கூட பல தசாப்தங்களாக ஒரு சார்ஜ் கூட இல்லாமல் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. நிச்சயமா அணு தொழில்நுட்பத்தில் பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா கவலைப்பட வேணாம். பாரம்பரிய அணு உலைகளைப் போல இல்லாம BV100 பீட்டா வோல்டிக் எனும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. ஆபத்தான உருகளுக்கு பதிலாக இது நிக்கல் 63 பீட்டா கதிர்வீச்சை பாதுகாப்பான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் மின்சாரமா மாத்துது. கதிரியக்க கழிவுகள் இல்ல, உருகும் ஆபத்து இல்ல, ஆபத்துக்கள் இல்லாத வெறும் சக்தி மட்டுமே. இருப்பினும் எந்த ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் தொழில்நுட்பங்களைப் போலவே இங்கேயும் சவால்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆபத்தான கதிர்வீச்சை பயன்படுத்தக்கூடிய மின்சாரமாக மாற்றுவது மிகவும் சிக்கலானது. மேலும் மற்ற வேதியியல் பேட்டரிகளை ஒப்பிடும்போது தற்போதைய அணு பேட்டரிகள் அதிக சக்தியை உற்பத்தி செய்யாது. மேலும் பெருமளவு உற்பத்தி மற்றும் ஒழுங்குமுறை ஒப்புதல்கள் இது செயல்பாட்டுக்கு வருவதை தாமதப்படுத்தலாம். ஆனால் இந்த தடைகள் இருந்தாலும் பீட்டா வோல்ட் மற்றும் மற்ற கண்டுபிடிப்பாளர்கள் இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்த முடிஞ்சதுன்னா சார்ஜிங் சாதனங்கள் கடந்த காலத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு எதிர்காலத்தை நம்ம பார்க்கலாம். பேட்டரி லைஃப்பை பற்றி ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லைன்ற ஒரு நிலையை கற்பனை பண்ணி பாருங்க. உங்கள் விரல் நுனியில் வரம்பற்ற சக்தி. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நியூக்ளியர் பேட்டரிகள் ஆற்றலின் எதிர்காலமா இருக்குமா? என்றென்றும் பறந்து கொண்டிருக்கும் ட்ரோன்கள் மற்றும் சார்ஜ் செய்ய அவசியமில்லாத சாதனங்களை விரைவில் நம்ம பார்க்க முடியுமா? காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அறிவியலும் தொழில்நுட்பமும் இணையும் போது என்னவெல்லாம் சாத்தியமாகுன்றதுக்கு இந்த BV100 கண்டுபிடிப்பு ஒரு உதாரணமாகும். இந்த புதிய தொழில்நுட்பத்தை பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.